அதாவது ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின வீடெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இன்றைக்கி மட்டும் இல்லை, இன்னும் 100 வருஷத்துக்கு நிற்கும், அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆனால் அந்த வீட்டில் நம்ம மாடிஃபை பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருப்போம். சில ரூம்ஸில் சில மாற்றங்கள் பண்ண வேண்டியிருக்கும். ஓப்பன் வயரிங் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி வாட்டர் லைனு, செப்டிக் டேங்க் லைன் இதெல்லாம் மாற்றம் பண்ண வேண்டியிருக்கும். பண்ணணுமா இல்லையா? இந்த காலத்துக்கு ஏற்றபடி அதுதான் அறிவழித்தனம். அப்படி தான் இந்து மதம் மிக வலிமையானது, மிக தரமானது. அதுலேயும் காலத்துக்கு ஏற்றபடி சில மாடிஃபை பண்ண வேண்டியது இருக்குது. அதை கட்டாயம் பண்ணணும். அது பேர் சீர்திருத்தம். முழுமையாக மதம் தவறானது அப்படின்றது மடப்பயிலுக வேலை. சில சுயநல சதிகாரர்களுடைய பேச்சு. நம்ம கான்மீகத்தை பொறுத்த வரைக்கும் அந்த பழைய பில்டிங்கை இன்றைய காலத்துக்கு பயன்படுத்தக்கூடிய அளவில் முழுமையான தற்சார்புடன் கூடிய ஒரு கட்டிடமாக மாற்றி அமைக்கிறது தான் நம்முடைய பிரதான நோக்கம். அதுக்காக பழைய வேதங்களை கட்டாயம் படிக்கணும். பழைய நூல்கள், பழைய மகான்கள் புத்தகங்களை நிச்சயமாக படிக்கணும். அதை படித்ததுக்கப்புறம் இன்றைய காலத்துக்கு ஏற்றபடி மாடிஃபை பண்ணுறதுக்குரிய விஷயங்களை எது ஒத்து வருதோ, இரண்டுக்கும் முரண்பாடு இல்லாமல் எது ஒத்து வருதோ, அந்த பழமைக்கும் இந்த புதுமைக்கும் முரண்பாடு இல்லாமல் ஒத்து வரக்கூடிய விஷயங்களை இந்த உலகத்துக்கு அர்ப்பணிப்பது தான் ஆன்மீகம். அதற்கு இன்னொரு பெயர் நியோ இந்து மதம், புதுப்பிக்கப்பட்ட இந்து மதம். புரிந்து கொண்டீர்களா? அதனால் மடப்பெயர் பேச்சை கேட்டுக்கிட்டு இந்து மதம் தவறு, சனாதனம் தவறுன்னு பேசாதீங்க. உங்களுக்கு சிந்திக்கவே தெரியாது. நீங்கள் சிந்திக்கிற சிந்தனை எல்லாமே எப்படிப்பட்டதுன்னு நினைக்கிறீங்க? மற்றவர்கள் அறிவில் இருந்து தான் சிந்திக்கிறீங்க, சுயமாக நீங்கள் சிந்திக்கிறதே இல்லை. இன்றைய காலத்தில் காசு உங்களிடம் வந்து விட்டால் தீண்டாமை தானாக ஒழிஞ்சு போயிடும். உங்களிடம் அதிகாரமும் பதவியும் வந்து விட்டால் தீண்டாமை சுத்தமாக காணாமல் போயிடும். ஆனால் இன்றைய காலத்துலேயும் ஜாதியை பற்றி மட்டும் பேசிகிட்ருக்கீங்க, ஜாதி ஒழிக்கணும் மட்டும் பேசிகிட்டு இருக்கீங்க. புரிஞ்சுக்கிட்டீங்களா? இதுதான் அவங்களுடைய சிந்தனையோட லட்சணம். இந்த நிலை இனியும் நீடிக்க நம்ம அனுமதிக்க மாட்டோம். அது நாத்திகமாக இருந்தாலும் சரி, அரசியலாக இருந்தாலும் சரி, ஆன்மீகமாக இருந்தாலும் சரி, மதத்தின் அடிப்படையில் தான் அமைக்கப்படும். மதத்தின் அடிப்படையில் தான் அது சிறப்பிக்கவும் படும். மதம் இல்லாத அறிவியல் கொடுமையானது. மதம் இல்லாத அரசியல் கோரமானது. எல்லாத்துலேயுமே ஆன்மீகம் இருக்கும், எல்லாத்துலேயுமே மதம் இருக்கும். இதை முழுமையாக நடைமுறைப்படுத்த உண்மையான ஆன்மீகத்தாக உள்ளவங்க இல்லை, மனித இனத்தின் மீது பற்றுள்ளவர்கள், மனித இனத்தை மீட்டெடுப்பதற்கு ஆர்வமுள்ள ஒவ்வொருவரும் இதில் இணையலாம். நீங்கள் கிறிஸ்தவராக, இஸ்லாமியராக இருப்பதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. இந்து மதம் மனிதர்களுக்கானது, சனாதனம் சகல ஜீவனுக்குமானது. ஆகவே நீங்கள் எல்லோரும் வரலாம். மாற்றத்தை நடைமுறைப்படுத்துவோம். மாண்புமிகு மனிதனத்தை தோற்றுவிப்போம்.